அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு சானா கிச்சன். சின்னதாக நியூ லாக் பார்த்துலாமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இது மாதிரி ஊற வச்சு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப அது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், ஒரு வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பூண்டு, தேங்காய் இதெல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதையுமே சேர்த்து புளித்தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், பூண்டு இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுமே கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு இருக்குல்லையே அது கூட கொஞ்சம் உப்பு, இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு அது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அழகாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிற குழம்புல இந்த உருண்டையை போட்டு நல்லா ஒரு 5 minutes to 7 minutes நல்லா கொதிக்க எடுத்திங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, signing off from Sana Kitchen. Bye.